மான்போர் பள்ளியில் திருநங்கைகள், மாணவிகள் மற்றும் பெற்றோர்களும் இணைந்து கொண்டாடிய பொங்கல் தின சிறப்பு கொண்டாட்டம். பெருங்குடியில் உள்ள மான்போர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுடன் பெற்றோர்களும் இணைந்து கொண்டாடிய பொங்கல் தின சிறப்பு கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தனித்தனியாக 205 பொங்கல் பானைகளில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருநங்கை கலைமாமணி சுதா, காயத்ரி மற்றும் ரட்சிதா அவர்களும் கலந்து கொள்ள ஆண், பெண் திருநங்கைகள் என 3 பாலினத்தவரும் ஒன்றாக இணைந்து முக்கூட்டு சமத்துவ பொங்கலாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார். விவசாயம் குறித்த பாடல் நிகழ்ச்சியும் சிறப்பு விருந்தினர் பேசுகையில் செல்போன் குறித்து விழிப்புணர்வும், நெகிழிக்குள் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உண்ணுதல் கூடாது என்றும், பேருந்துகளில் பயணம் செய்யும் போது பெரியவர்களுக்கு இடமளித்தல் போன்ற பொன்னான கருத்துக்களை கடைபிடிக்க வலியுறுத்தி திருநங்கை குறித்த விழிப்புணர்வு பற்றியும் உரையாற்றினார். பள்ளியின் தாளாளர் டேவிட் ஐயா அவர்களின் உரையும் பெற்றோர்களை மகிழ்வடையச் செய்தது. மேலும் சிறப்பு விருந்தினர் தாளாளர் ஆசிரியர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் வட்டமாக கும்மி அடிக்க அவர்களுடன் பெற்றோர்களும் இணைந்து குலவை போட பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் ஒன்றாக குரல் எழுப்பி அசத்தினர். இறுதியில் பொங்கலிடப்பட்ட அனைத்து பானைகளும் ஒரே இடத்தில் கொண்டுவரப்பட்டு சூரிய பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு பின்பு ஒருவருக்கொருவர் பரிமாறியபடி உண்டு மகிழ்ந்தனர். சமத்துவத்துடன் சந்தோஷமும் களை கட்டியது. ஜாதி மதம் பேதம் இன்றி அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்தனர். வேலை வாய்ப்பு கொண்டு வர்றதுக்கும், அவங்களோட உடல்நலம் நல்லா இருக்கிறதுக்கும், அவங்க உங்களை மாதிரி படிக்கிறதுக்கும் எங்க அமைப்பு மூலமா